அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. போரிங் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் பார்த்துருப்போம், க்ரீன் கலரு. பேரிஷ் கேண்டில் பார்த்துருப்போம், ரெட் கலரு. இது வந்து ப்ளூ கலரில் ஒரு கேண்டில் இருக்கும், அது பேர் தான் போரிங் கேண்டில். இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போரிங் கேண்டில் அப்படின்னா என்ன, போரிங் கேண்டில் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, போரிங் கேண்டில் இண்டிகேட்டரை வச்சு எப்படி சப்ளை டிமாண்ட் வரைகிறது. ஏன்னா சப்ளை டிமாண்ட் வரைகிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போரிங் கேண்டிலை வச்சு தான் நம்ம சப்ளை டிமாண்டே வரைவோம். அது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த போரிங் கேண்டில் இருக்கிற இடத்துல தான் பெண்டிங் ஆர்டர் இருக்கும். இன்டிசிஷன் அப்படிம்பாங்க. அதாவது வந்து பையர்ஸ் கண்ட்ரோல்லையும் இல்லை, செல்லர்ஸ் கண்ட்ரோல்லையும் இல்லை. அது அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறது முடிவு இல்லாமல் இருக்கிற இடம். அதே நேரத்தில் அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது புல்லிஷ் கேண்டில் பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்க ஒரு கேண்டில். அதில் மேலே ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது, கீழே ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. ப்ரைஸ் வந்து பாருங்கள், ஓப்பன் போட்டிருக்கேன் கீழே, அங்கே ஓப்பன் ஆகி அங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கு பாருங்கள். மேலே போயிட்டு அந்த ஸ்டிக் வரைக்கும் போயிட்டு, அது வந்து ஹை போட்டிருக்கேன்னா அந்த ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து பாருங்கள், கீழே லோ வந்து கீழே லோ மார்க் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் வந்து மேலே ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் ஆகிட்டு கீழே ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் மேலே போயிட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கீழேயும் மேலே இருக்க ரெண்டு அந்த கோடு மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேண்டில் ஃபுல்லாக வந்து இந்த க்ரீனாக இருக்கிறது வந்து இது புல்லிஷ் கேண்டில். அப்போ இது வாங்குறவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து இது ஃபுல்லாக ரெட்டாக இருக்கிற கேண்டில், இது பியரிஷ் கேண்டில். இப்போ இங்கே கேண்டில் பாருங்கள், மேலே ஓப்பன் ஆகிருக்கு. மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு அந்த ஸ்டிக்கு. அங்கேருந்து அப்படியே கீழே வந்திருக்கு, ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் கீழே லோக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஹை போகுது, ஆனால் மேலே அதால் போக முடியல. அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகிடுது. அதனால தான் இந்த கேண்டில் வந்து ரெட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து விற்கிறவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த பியரிஷ் கேண்டில். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ளூ கலர் கேண்டில் தான் போரிங் கேண்டில். இது எதுக்கு போரிங் கேண்டில் அப்படிங்கிறோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட மொத்த இது பாருங்கள், பாடி வந்து சின்னதாக இருக்குது, விக்கு வந்து பெருசாக இருக்குது. மேலே வரைக்கும் போயிட்டு இது கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. அப்புறம் அப்படியே கீழே வருது, கீழே வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிடுது. கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்ல, இதை தான் பாடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேண்டில் பொதுவாக சிறிய அளவில் இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம மற்ற கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது பேரிஷ் புல்லிஷ் பார்த்தோம், அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன அளவில் இருக்கும். இப்போ இந்த கேண்டிலின் ஓப்பன் மற்றும் க்ளோஸுக்கு இடையேயான விலை வரம்பு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருக்கும், கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிக ஏற்ற இறக்கம் இல்லை என்பதை இது குறிக்கிறது. ஏன்னா இந்த போரிங் கேண்டில் நடந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பிரைஸில் பெரிய ஏற்ற இறக்கம் வந்து இருக்காது. சந்தையில் பெரிய முதலீட்டாளர்கள் நிலுவையில் உள்ள அல்லது திறந்த நிலைகளில் உள்ள ஆர்டர்களை அடையாளம் காண இந்த முறை உதவுகிறது. இப்போ பெரிய முதலீட்டாளர்கள்னால் யார்? அதான் எஃப்ஐஐ, டிஏஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான். அவங்க வந்து இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத அடையாளம் காண்றதுக்கு இந்த போரிங் கேண்டில் ஹெல்ப்பாக இருக்குது. போரிங் கேண்டில்கள் பொட்டன்ஷியல் டிமாண்ட் ஆர் சப்ளை ஜோன்ஸ் அடையாளம் காண உதவும். மார்க்கெட் சென்டிமெண்ட் மற்றும் பொட்டன்ஷியல் ட்ரேடிங் பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அப்போ பொட்டன்ஷியல் டிமாண்டு சப்ளை ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட் சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போரிங் கேண்டில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இங்கே இந்த பிக்சரில் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், போரிங் கேண்டில் அந்த டிமாண்ட் ஜோன் வரைஞ்சிருக்கேன். இந்த போரிங் கேண்டில் வந்து சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். 2 போரிங் கேண்டில் இருக்குது. அதில் அந்த ஜோனுக்குள்ளே எப்படி வந்துட்டு அந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு பாருங்கள். போரிங் கேண்டில்கள் வர்த்தக முடிவுகளுக்கு மதிப்புமிக்க தகவல்களை வழங்க உதவுகிறது மற்றும் வர்த்தகர்களுக்கு வாய்ப்புகள் விகிதம் அதிகரிக்கிறது. இப்போ போரிங் கேண்டில் நமக்கு தகவல் அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுது, இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத. வர்த்தகர்களுக்கு வாய்ப்பு விகிதம் அதிகரிக்கிறது. நமக்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஆர்டர்ஸ் எடுக்கிறது. போரிங் கேண்டில்களை பகுப்பாய்வு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய காரணிகள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கேண்டில் சைஸை பார்க்கணும். அது வந்து போரிங் கேண்டில் தான் இருக்கா அப்படிங்கிற சைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வால்யூம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அதுபோல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதையும் நம்ம இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ போரிங் கேண்டிலில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ராப்புங்கிறது பாருங்கள், ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், அது நடுவில் இருக்கிறது தான் பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப், அதாவது ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரிங் கேண்டில், அப்புறம் மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில், ஒரு பேரிஷ் கேண்டில். அப்போ இது ஒரு ட்ராப்பு, அதுக்கு நடுவில் ஒரு பேஸு, மறுபடியும் ஒரு ட்ராப். ட்ராப் 2 ட்ராப்களை கொண்டுள்ளது. அதாவது தொடக்க கேண்டில் சிவப்பு நிறமாக இருக்கும், மேலும் கடைசி கேண்டில் பேஸ் எனப்படும் இடையில் ஒரு சிறிய இடைநிறுத்தத்துடன் கரடு முரடானதாக இருக்கும். தற்காலிக ஆதரவு நிலையை கண்டறியும் முன் விலை இருமுறை குறைவதால் விற்பனையாளர்கள் சந்தையை இந்த முறையில் கட்டுப்படுத்துகின்றனர். அப்போ ட்ராப்னா 2 ரெட் கலர் கேண்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டவுனு,
அதுக்கப்புறம் இடையில வந்து எங்கே போகிறது டிசிஷன் இல்லாமல் ஒரு போரிங் கேண்டில், ஒரு கடைசியாக ஒரு ரெட் கேண்டில். அப்போ இந்த ரெட் கேண்டிலுக்கு ரெண்டு ரெட் கேண்டிலுக்கு இடையில இருக்கிறது தான் போரிங் கேண்டில். ஒரு டவுன் ட்ரெண்டை காமிக்கிறதுக்கு இதாக இருக்குது. இந்த ட்ராப் பேஸ் ட்ராப்பில் தொடர்ந்து அந்த ரெட் கேண்டில் போட்டு பியரிஷாக இருக்கும்போது இடையில பெண்டிங் ஆர்டர் விட்டுட்டு போகுது, அந்த இடத்துல அந்த போரிங் கேண்டில் உருவாகுது. இது ஒரு பேட்டர்ன் போரிங் கேண்டிலில். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ரேலி பேஸ் ரேலி. இந்த ரேலிங்கிறது பாருங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு போரிங் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில். ரேலி பேஸ் ரேலி என்பது டிராப் பேஸ் டிராப் வடிவத்தின் தலைகீழ் மாற்றமாகும். வாங்குபவர்கள் சந்தையின் கட்டுப்பாட்டை பெறுகிறார்கள் என்பதை இது குறிக்கிறது. இது டிராப் பேஸ் டிராப் எப்படி இருந்துச்சு, அது அப்படியே தலைகீழ போட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அதில் ரெட்டு, நடுவில் ஒரு போரிங் கேண்டில், கீழே ஒரு ரெட் கேண்டில். இது பாருங்கள் கீழே ஒரு கிரீன் கேண்டில், அப்புறம் நடுவில் போரிங் கேண்டில், அதுக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில். ரேலி பேஸ் ரேலி வாங்குபவர்கள் சந்தையின் கட்டுப்பாட்டை பெறுகிறார்கள், ப்ரைஸ் வந்து வாங்குறவங்க கண்ட்ரோலில் வந்துடுது அப்படிங்கிறத இது குறிக்கிறது தான் ரேலி பேஸ் ரேலி. இது போரிங் கேண்டிலோட ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் ரேலி பேஸ் டிராப், அதாவது ஒரு ரேலி ஒரு புல்லிஷ் கேண்டில், அப்புறம் நடுவில் ஒரு போரிங் கேண்டில், அப்புறம் டிராப் ஒரு பியரிஷ் கேண்டில். இது ஒரு பேட்டர்ன். ரேலி பேஸ் டிராப்பில் தொடக்க கேண்டில் பச்சை நிறமாகவும் போரிங் கேண்டில் தொடக்க கேண்டிலுக்கும் கடைசி கேண்டிலுக்கும் இடையில் இருக்கும். கடைசி கேண்டில் சிவப்பு நிறமாக இருக்கும். இது வீழ்ச்சியின் போக்கை குறிக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, கிரீன் கேண்டில், நடுவில் வந்து ஒரு போரிங் கேண்டில், லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில். அப்போ இது ரேலி, அப்புறம் நடுவில் ஒரு பேஸு, அப்புறம் ட்ராப்பு. இது போரிங் கேண்டிலோட ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு ட்ராப் பேஸ் ரேலி. இந்த ட்ராப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெட் கேண்டில், நடுவில் வந்து ஒரு போரிங் கேண்டில் இருக்குது. அடுத்து வந்து ரேலி, அது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இது ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலியில் தொடக்க கேண்டில் சிவப்பு நிறமாகவும் போரிங் கேண்டில் தொடக்க கேண்டிலுக்கும் கடைசி கேண்டிலுக்கும் இடையில் இருக்கும். கடைசி கேண்டில் பச்சை நிறமாக இருக்கும். இது உயரும் போக்கை குறிக்கிறது. இப்போ மார்க்கெட் ஏறுறத இது குறிக்கிறது, அதான் ட்ராப் பேஸ் ரேலி. அப்போ டவுன் ட்ரெண்டில் இடையில வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு போரிங் கேண்டில் விழுந்துட்டு அங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுது. அப்போ டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அடுத்த புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறத காமிக்குது இது. அப்போ இந்த இடத்துல இது பெண்டிங் ஆர்டர் விட்டுட்டு போகுது, அந்த இடம் தான் ஒரு போரிங் கேண்டில். இப்போ இந்த போரிங் கேண்டில் பேட்டர்னோட பேர் டிராப் பேஸ் ரேலி. அவை கன்சாலிடேஷன் அல்லது ரேஞ்ச் பவுண்ட் சந்தையின் போது மார்க்கெட் சென்டிமெண்ட் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவை வழங்குகிறது. இப்போ கன்சாலிடேஷன் ஆகும்போது சரி, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லையும் சரி, இந்த போரிங் கேண்டில் வந்து நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட் புல்லிஷில் இருக்கா பேரிஷ் இருக்கா அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போரிங் கேண்டில் ஹெல்ப்பாக இருக்குது. போரிங் கேண்டில்களின் போது லேக் ஆஃப் டைரக்ஷன் அல்லது வெயிட்டிங் பீரியடை குறிக்கிறது. அப்போ போரிங் கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, லேக் ஆஃப் டைரக்ஷன், அந்த ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது அந்த டைரக்ஷனில் தடைப்படுது, புல்லிஷாக இருக்கலாம் பேரிஷாக இருக்கலாம். அப்போ அந்த வெயிட்டிங் பீரியடையும் குறிக்கிறது இந்த போரிங் கேண்டிலோட ஒரு முக்கிய பங்காக இருக்குது. போரிங் கேண்டில்கள் கீ சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் அருகில் தோன்றும். இது பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் அல்லது கண்டினியூஷன் ஆஃப் கன்சாலிடேஷனை குறிக்கிறது. அப்போ ஒரு கீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த போரிங் கேண்டில் இருக்கும். இது வந்து ஒரு பிரேக் அவுட்டையோ இல்லை அந்த கன்சாலிடேஷனையோ அது குறிக்கிறதுக்கு தான் இந்த போரிங் கேண்டில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அந்த இடத்துல போரிங் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அதையும் வச்சு அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். முக்கிய குறிப்பு, போரிங் கேண்டில்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வர்த்தக முடிவுகளை எடுப்பதற்கு முன் வர்த்தகர்கள் மற்ற தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வெறும் போரிங் கேண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த ட்ரேட் வந்து நல்ல முறையில் இருக்கும். போரிங் கேண்டில்கள் அவற்றின் சொந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியவில்லை, ஆனால் மற்ற தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை காரணிகளுடன் கருத்தில் கொள்ளும் போது அவை மதிப்புமிக்க நுண்ணறிவை வழங்க முடியும். வர்த்தகர்கள் சந்தை உணர்வை புரிந்து கொள்ளவும் தகவலறிந்த வர்த்தக முடிவுகளை எடுக்கவும் அவற்றை பயன்படுத்தலாம். இப்போ போரிங் கேண்டில் தனியாக பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸாக தெரியாது, ஆனால் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதோட சேர்த்து பார்க்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். இங்கே பாருங்கள், பஜாஜ் ஆட்டோவோட 2 hours சார்ட் போட்டிருக்கேன். அங்கே வந்து பாருங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே இடத்துல வந்து பாருங்கள் இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு பாருங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, அதே லைன் மேலே போயிட்டு கீழே வந்து பாருங்கள் அது சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டாக இருக்கிற இடத்துல ஒரு போரிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 டைம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ இது ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குது. அந்த ஆர்டர் எடுத்தது உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த போரிங் கேண்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாவோ நல்ல சப்ளை ஜோனாவாக தோணும். அந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல லெவலில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இந்த போரிங் கேண்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. க்ரீன் கேண்டில் இருக்குது, ரெட் கேண்டில் இருக்குது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சில கேண்டில் வந்து நம்ம சைஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம், சில கேண்டில் வந்து கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு சார்ட் போட்டுக்க பாருங்கள், அதானி என்டர்பிரைசஸ் 2 hour பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கேண்டில் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்லவே முடியாது போரிங் கேண்டிலா இல்லை அது பேரிஷ் கேண்டிலா எப்படிங்கிறத அதுக்கு நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ஒரு எக்ஸல் ஃபார்முலா வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஃபார்முலாவில் நானே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதானி என்டர்பிரைசஸோட 2 hours டைம் ஃப்ரேம் 13 March நடந்தது. இந்த 2 hours டைம் ஃப்ரேம் அதில் உள்ள ஓப்பன் க்ளோஸ் பாடியோடது
அதேமாதிரி ரேஞ்சு ஹை லோ இதெல்லாம் போட்டோன்னே நமக்கு இது போரிங்காக இல்லை எக்ஸைட்டிங்கான்னு காமிக்கும். இப்போ ஓப்பன் 2944.20 அது போட்டோம். அடுத்து ஹை வந்து 2953, லோ வந்து 2850.15, க்ளோஸு 2899.55. அப்போ இங்கே பாடியில் வந்து பாருங்கள் ஓப்பன் க்ளோஸ் மைனஸ் பண்ணால் 44.65, ரேஞ்சில் பாருங்கள் ஹை லோ மைனஸ் பண்ணால் 102.9. இந்த 102.9ல் 50% 51.425. அப்போ பாடியோடது வந்து 44.65, இந்த ரேஞ்சில் 50% வந்து 51.43. அப்போ ரேஞ்சை விட பாடி சின்னதாக தான் இருக்குது. அப்போது இது ரிசல்ட் வந்து போரிங் கேண்டில் தான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸலில். ஆனால் போரிங் கேண்டிலோட இந்த போரிங் கேண்டிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப போரிங்காக இருக்குது போல இருக்குண்ணே. சரி வாங்க இதோட நம்ம சிம்பிளான மெத்தட் பார்க்கலாம். அப்போ ஈஸி மெத்தட் என்ன, இண்டிகேட்டர் தான், வேறு என்ன இருக்குது. அப்போ போரிங் கேண்டிலுக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதானி என்டர்பிரைஸோட 1 மந்த் சார்ட்டு. இப்போ அந்த இண்டிகேட்டர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ப்ளூ கலர் ஆகிடுச்சு பாருங்கள் போரிங் கேண்டில்லாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. போரிங் கேண்டில் இண்டிகேட்டரு ட்ரேடிங் வியூலே இருக்குது. ட்ரேடிங் வியூவில் போய் இண்டிகேட்டர் காலத்தில் போய்ட்டு போரிங் கேண்டில் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். அதில் எதனால் போடலாம். இந்த நான் ஃபஸ்ட்டு வர்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் போரிங் கேண்டில் எல்லாமே ப்ளூ கலராக மாறிடுச்சு. இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ அதானி என்டர்பிரைஸோட 2 hours டைம் ஃப்ரேம். இதில் கீழே இருக்க பாருங்கள் 2 போரிங் கேண்டில் கனெக்ட் பண்ணி நான் அந்த டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணுறேன். ஹை போனதையும் கீழே அந்த போரிங் கேண்டிலோட லோவையும் கனெக்ட் பண்ணி அந்த டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் அந்த ப்ரைஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் டேயே பாருங்கள் மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கு. ஒரு போரிங் கேண்டில் பாருங்கள் அந்த இடத்துல உள்ளே வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ப்ரைஸில் வந்து டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இதுதான் அந்த டிமாண்ட் ஜோனோட பவர். போரிங் கேண்டில் இந்த அளவுக்கு டிமாண்ட் ஜோன் வரையிருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இது வந்து அதானி என்டர்பிரைஸோட மந்த்லி சார்ட்டு. இங்கே பாருங்கள் போரிங் கேண்டில் அந்த இடத்துல சப்ளையை ட்ரா பண்ணியிருக்கேன். அது ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரெட் கலர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா இது டபுள் ரெட் கேண்டில், அதனால் இந்த சப்ளை ஜோனுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாள் தான் கேப் அப் ஆகி இந்த ஜோனுக்குள்ளே போச்சு. நான் போய் யோசிச்சேன் என்னடா இது மந்த்லி ஜோன் ஆச்சா, எப்படி இது உள்ளே போயிடுச்சு, எப்படி ஒரு வேளை உடச்சிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது அடுத்த நாள் பாருங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பாருங்கள் அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அங்கேருந்து ஒரு பெரிய கேப் டவுன். கிட்டத்தட்ட 3743 ப்ரைஸ் 2733, 1010 பாயிண்ட் ஒரே நாள் இறங்கிடுச்சு. இதுதான் அந்த சப்ளை ஜோனோட பவர். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். இது ஆல்கமோட ஃபியூச்சர்ஸோட சார்ட்டு. இதில் டெய்லியில் சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இது என்ன நடக்கல. ப்ரைஸ் 4975 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 5200 தான் சப்ளை ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம் அந்த ஜோனுக்குள்ளே போகும்போது எப்படி நடக்குது அப்படிங்க பார்க்கலாம். இது அஸ்ட்ரல் ஃபியூச்சர்ஸோட இந்த டெய்லி சார்ட்டில் பாருங்கள் சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். அழகான ஒரு போரிங் கேண்டில், அந்த இடத்துல சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். அழகான 2 ரெட் கேண்டில். இதுவும் இந்த ஜோனுக்குள்ளே என்ன வரல. பார்ப்போம் அந்த ஜோனுக்குள்ளே வரும்போது எப்படி நடக்குது அப்படிங்க பார்க்கலாம். அப்போ இந்த போரிங் கேண்டில் சப்ளை டிமாண்ட் வரைகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்கிற பெண்டிங் ஆர்டரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆர்டர் போடும்போது நமக்கு சப்ளைலையும் சரி டிமாண்ட்லேயும் சரி நல்ல லெவலில் ப்ராஃபிட் வர்றதுக்கு ஒரு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. இது ஒரு ஸ்டார்டிங் வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு போரிங் கேண்டில்லாம் என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் வரப்போகிற வீடியோவில் டெய்லி வீக்லி மந்த்லியில் எதெல்லாம் சப்ளையில் இருக்குது எதெல்லாம் டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டெல்லாம் இன்னும் வரப்போகிற வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.